ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி கறி கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். அதில் ஆனியன் தேவையான அளவு ஆனியன் கட் பண்ணிங்க. அப்புறம் வந்து தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு, எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு லிட்டரு ஊற்றுறோம் எண்ணெய். பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கும் கறி, நாட்டுக்கோழி கறி. ஒரு 5 கிலோ கறி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு ஊற்றிக்கலாம் எண்ணெய். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு பொரியட்டும். அப்புறம் வந்து இலை போட்டுக்கலாம். இலை பட்டை கொஞ்சம் போட்டுக்குவோம். இலை போட்டுக்கிட்டீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடணும். பட்டை போட்டுட்ருக்கோம். வெங்காயம் போடுங்க. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. அப்படியே நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா நல்லா வதக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது இஞ்சி பூண்டு போடுற மிளகு. இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ தனியாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கிவோம். கறி போட்டுக்கிறோம். ஒரு 5 கிலோ கறி. தக்காளி போடணும். இருங்க, தக்காளி இப்போ நான் எதுக்கு காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி இப்போ போட போகிறோம். நல்லா கறி நல்லா கொஞ்சம் வதக்கிங்க. நல்லா வதக்கிங்க கறியை போட்டு. நல்லா வதக்கிங்க. கறியில் போட்டு இப்போ தக்காளி போட்டுக்குவோம். ஏன்னா இப்போ தான் தக்காளி வாங்கிட்டு வர போயிருந்தோம், அதனால் இதுவாகிடுச்சு. போட்டு நல்லா தக்காளி போட்டுக்குவோம் மேலேயே. நல்லா போட்டு நல்லா ஒரு 4 வதக்குன்னா அந்த கறி கூடயே நல்லா தக்காளி வதங்கிடும். அவ்வளோதாங்க. போட்டு இது பண்ணிக்குவோம். போட்டு 4 வதக்குவோம். அவ்வளோதாங்க. நல்லா வதக்கிங்க. நல்லா போட்டு வதக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிங்க. நல்லா போட்டு அவ்வளோதாங்க. தேவையான அளவு போட்டாச்சு. போட்டு 4 வதக்குவோம். மிளகாத்தூள் நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. கறியும் வதங்கிடுச்சு. நல்லா தக்காளியெலாம் வதங்கிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலக்குங்க. போட்டு நல்லா தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் இது பண்ணிங்க. ரொம்ப இல்லாமல் ஒரு மீடியமாக தண்ணி ஊற்றிங்க. உப்புலாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கான்னு. அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க. எப்படி ஆயிடுச்சு பண்ணல. அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்குது. நான் கொஞ்சம் கிரேவி ஆகுது பாருங்கள். நல்லா தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. நாட்டுக்கோழி கிரேவி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள்.
அவ்வளோதாங்க நாட்டுக்கோழி கிரேவி. அவ்வளோதான், சூப்பராக இது ஆகிட்டுருக்கு பாருங்க. அவ்வளோதான், நல்லா அந்த கொதிச்சிட்ருக்கு பாருங்க. அந்த நம்ம கிரேவி ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆகிடுச்சு பார்த்துங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொஞ்சம் இது கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து இது ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு, பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிறதுக்கான டைம் வந்துச்சு. கொஞ்சம் பார்த்துட்டு அவ்வளோதான், செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி இதுவாக இருக்குது, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இழுத்தோடனே நல்லா கிரேவி மாரி ஆகினோடனே நம்ம கொஞ்சம் இறக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் வந்து இறக்கி போதுங்க, அந்த லெவல் போதும், நம்ம இறக்க வேண்டியது தான். அதுக்கு மேலே ஒரு கொத்தமல்லி போட்டு வேண்டியது தான் கொஞ்சம் வாசனைக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், பக்காவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, கொத்தமல்லி போட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்க வேண்டியது தான், இறக்கி கீழே வச்சிட வேண்டியது தான். இதாங்க நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க, இறக்க வேண்டியதாங்க. இறக்கிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், லைட்டாக கிண்டி பார்ப்போம். பாருங்கள், பக்காவே கிரேவி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க கிரேவி சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடிங்க, சூப்பருங்க.